ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ சீரக சம்பா வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வெங்காயம் 125 கிராம், தக்காளி 125 கிராம், புதினா 10 கிராம், மல்லி இலை 10 கிராம், பச்சை மிளகா 2 நம்பர், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, எண்ணெய் 50 ml, மட்டன் 1/4 கிலோ 250 கிராம். அடுப்பை ஊற்றி வச்சு ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா பேஸ் ஹெவியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக 50 ml எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பிரியாணியில் வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு தான் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு தாங்க லேட் ஆகும். நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும் போதே அதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுருங்க. அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 95% உங்களுக்கு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒதுங்கினா ஒரு சைடு ஒதுங்கி நிற்கணும். இதுதான் பக்குவம். இப்படி ஒதுக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூளை அந்த எண்ணெயிலே வதக்குங்க. அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், ரெட் கலர் பிரியாணிக்கு. அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற புதினா, மல்லி இலை இதையும் அந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மல்லித்தலை, புதினா தலை அந்த எண்ணெயில் வதங்கும் போது பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி 20 கிராம், பூண்டு 20 கிராம், ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறோம். அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறோம். அந்த டொமேட்டோ பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி போடுறத விட அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். பிரியாணி பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா கூடுதலாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிரியாணி மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். இது எப்படி செய்கிறதுன்னு நான் கார்டு கொடுக்குறேன், மேலே பார்த்துக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 250 கிராம் மட்டனை இதை ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் வந்து வேக வைக்கலிங்க, பச்சையாக தான் இருக்குது. இதை நல்லா பெரட்டி விடுங்க. மசாலா எல்லா சைடு பிடிக்கிற மாதிரி. இதை நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் விட போகிறோம். நான் இப்போ பிரியாணிக்கு எனக்கு 1 டம்ளர்
அரிசி வந்ததுங்க. அதே டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனேன். அது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தனால மறுபடியும் அரை டம்ளர், ஆக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்களும் இது மாதிரி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. நான் 1க்கு 1 1/4 ஊற்றுறேங்க. அரிசி கம்மியாக இருக்கனால தண்ணி கொஞ்சம் சேர்ந்து வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மூடி போட்டு நான் ஒரு 5 விசில் விட்டேன். நீங்கள் உங்களோட கறிக்கு தகுந்த மாதிரி விசில் கூட குறைய பண்ணிக்கங்க. 5 விசில் ஆயிடுச்சு. வெயிட்டை கழட்டுறோம். ஓப்பன் பண்ணி கலரி விடுங்க. இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. பாருங்கள், நான் இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதனால் வேக வைக்கிறதுக்காக 1 டம்ளர் ஊற்றணும். இப்போ பேலன்ஸ் 3/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். 1க்கு 1 1/4 தண்ணி ஊற்றிருக்கிறோம். 1 கிலோ 1/2 கிலோ செய்யும்போது உங்களுக்கு 1க்கு 1.5 எடுப்போம். இது 1/4 கிலோங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். இப்போது டேஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தாலும் ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விடுறேன். அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற 1/4 கிலோ சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அரிசி இதுலேயே ஒரு 3/4 பாகம், அதாவது 80% இதுலேயே வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. இந்த மாதிரி அடிக்கடி கலரி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இது அரிசி வேகிறதுக்காக தான் நம்ம மூடி போட்டு வைக்கிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு எல்லாம் நல்லா 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோங்க. தம் போடுறதுக்கு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அடுப்பை சிம் பண்ணி இந்த மாதிரி மட்டம் பண்ணிடுங்க ரைஸை. அடுப்பை சிம் பண்ணி இது மாதிரி ஒரு தகரம் இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா தோசைக்கல் தவா இருக்கும், அதை வைங்க. வச்சு கரெக்டாக 15 நிமிஷம் ஸ்டாப் வச்சில் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம், அதுக்கு மேலே எச்சா வைக்க வேண்டாம். மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. தண்ணி ஊற்றி சிம் பண்ணி அடுப்பை 15 நிமிஷம் வைங்க. ஆஃப் பண்ணி மறுபடியும் 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ வெயிட்டை ரிலீஸ் எடுத்துகிட்டு பிரியாணி ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்ன டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நீட்டாக வரும். 15 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் கூட அதிகமாக விடாதீங்க. அடுப்பை சிம் பண்ணி 15 நிமிஷம், அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே அந்த ஹீட்டில் 10 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி சூப்பராக நல்லா வெந்து பலன்னு ஒரு பிரியாணி கிடைக்கும். பாருங்கள், சர்வ் பண்ணுறதுக்கு தயார். சூப்பரான பிரியாணி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.